போல்கவலபுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்புடன் இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்டப்பாடி ஏரியாவிலைங்க இன்னொரு அருமையான ஒரு பூமிங்க. இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு சமதளமான பூமிங்க, வடக்கு சரிவு, லேசான வடக்கு சரிவான பூமிங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான பூமிங்க. ஃப்யூச்சரில் வேணால் நம்ம ஒரு எஸ்டேட்டோ அல்லது ரிசார்ட் பண்ணுறக்கோ ஒரு அருமையான ஏரியாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ்லேயே பூமி இருக்குங்க. இது மொத்தம் எத்தனை ஏக்கர்னு பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர் வருதுங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இது அனுசரித்து வாங்கக்கூடிய பூமி தாங்க. அந்த வீடு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ கலரு, அது குடில் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. அதுலேருந்து அடுத்தடுத்து ஸ்டெப்பாக தெரியுது பாருங்க. ஒரு ஏறக்குறைய இது மட்டமான பூமி தான். கடைசி பூமி எண்டு முடிகிறப்ப தான் கொஞ்சம் நல்ல சரிவான இடம் வருங்க. மீதி மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான 23 ஏக்கர் சொன்னாங்க. நான் 20ன்ட்டேன், 23 ஏக்கருங்க. 3 ஏக்கர் மட்டும்தான் கொஞ்சம் சரிவான பதியில் இருக்குங்க. மொத்தம் மீதி பார்த்தீங்கன்னா 20 ஏக்கர் நல்லா ஓரளவு சமமான பூமி தாங்க. இது ரிசார்ட் போடுறக்கும் அல்லது நீங்கள் வேறு ஏதாச்சும் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு பூமிங்க. இதில் தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே இன்னொரு ஓடையிலேருந்து அப்படி நேராக பைப் கனெக்ஷன் போட்டு தண்ணி வந்து இங்கே நேராக பாஞ்சிட்டு இருக்குங்க. பாட்டுங்க அந்த பள்ளத்துல எல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அந்த பள்ளம் வரைக்கும் பூமி இருக்குதுங்க. இது நல்ல மலைச்சாரலான பயிர் தாங்க. ஏறக்குறைய அந்த நான் சொன்னேன் 20 ஏக்கர் வந்துட்டு நல்லா மட்டமாக இருக்குங்க. அந்த ஒரு 3 ஏக்கர் மட்டும் கொஞ்சம் நல்லா வாட்டை தெரியுது பாருங்கள். அது வரைக்கும் பூமி இருக்குங்க. மலைச்சாரலான பகுதியில் பூமி வேணுங்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு பூமிங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறது ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க, 20 லட்சம் தான் சொல்கிறாங்க. இதில் அனுசரிப்பு உண்டுங்க. இது டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கிளியர் டாக்குமெண்ட்டு. இது கேரளா டாக்குமெண்ட்டு தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா விவசாயம் ஒன்றும் பண்ணல, வெறும் அந்த மரங்கள் மட்டும் கொஞ்சம் இருக்குதுங்க. மீதியெல்லாம் வெறும் பூமியாக தான் இருக்குது. நம்ம விவசாயம் பண்ணுறதுனா நம்ம சுற்றி வந்துட்டு ஃபென்சிங் போடணுங்க. அது வந்துட்டு நம்ம கம்பல்சரியாக மின்சார வேலி தான் போடணுங்க. ஏன்னா இந்த ஏரியா பூரா எல்லாம் வனவிலங்குகள் வர்ற பகுதி தாங்க. அதனால் மின்சார வேலி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணுங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம், ஏன்னா மலைன்னு எடுத்துட்டாலே எல்லாமே மிருகங்கள் எல்லாம் வர்ற மாதிரி கூடிய ஏரியா தாங்க. ஏன்னா நம்ம சும்மா பேருக்காக நீங்கள் ஒன்றும் வராதுன்னாலாம் நம்ம சொல்லக்கூடாதுங்க. அது என்னமோ அது அந்த டைமில் வேணால் எது வேணாலும் வரலாம். ஏன்னா மலை பிரதேசங்கிறப்போ நம்ம அதுக்கு வந்துட்டு யாருமே கேரண்டி சொல்ல முடியாது. சொல்லுவாங்க சிலர் அது வராதுங்க இது வராதுங்கன்னு, அதெல்லாம் சொல்கிறது முடியாதுங்க. இது எந்த டைமில் எது வேணாலும் வரலாங்க. ஆனால் அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது என்ன, மின்சார வேலி கம்பல்சரியாக கம்ப்ளீட்டாக எல்லா சுற்றி எல்லா பக்கம் போட்டாகணுங்க. நம்ம பூமி விற்கிறது மட்டும் ஒரு நோக்கம் இல்லைங்க. அது கரெக்டாக என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டாக சொல்லி தான் வியாபாரம் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம விற்கிறதுக்கு வேண்டி அது ஒன்றும் இல்லை இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற பழக்கம் இல்லைங்க. அதில் என்ன இருக்கோ உண்மையை நம்ம சொல்லி வியாபாரம் பண்ணுறது சிறப்பாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறேங்க. அதனால் நாங்கள் உண்மையை மட்டும்தான் சொல்லி உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்து மிக்க நன்றிங்க. வாழ்க வளமுடன்.